Hi everyone. நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து டவுனு. ஸோ க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 486 பாயிண்ட்ஸ், 22,820 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் 23,300க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்க, இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க இருந்தாங்க அப்படின்னா 23,450 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து 23,550 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அப்சைட் போகவே இல்லை. ஒருவேளை டவுன் சைடில் இருந்தால் என்ன லெவல் இருக்கலாம் அப்படின்னா, இந்த க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட 50% ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில், இதுக்கு கீழேனா இந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து அடுத்து 22,850 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டு, ஸோ நம்ம சொன்ன 22,850 800 வரைக்குமே மார்க்கெட் போயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஸோ இருக்கிற லெவல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி லாஸ்ட்டு ஃப்ரைடேக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சினாரியோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான சின்னதாக பாசிபிலிட்டிஸும் மார்க்கெட்டில் இருக்குது. அதையும் மனசில் வச்சுட்டு மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுவோம். இப்போது லாஸ்ட் டேவோட க்ளோஸ் 22,819.60. ஓகேங்களா, க்ளோஸ். ஓகே, 800. ஓகேங்களா, இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறோம். அது என்ன அப்படின்னா 22,800. அப்போ ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் போயிடுவோம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடேக்கான க்ளோஸுக்கு மேலேயும் 22,800க்கு மேலேயும் நிஃப்டி இருந்தால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வரணும். ஓகேங்களா, ஸோ 22,950 to 23,000 ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கும் மேலே இருந்தாங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட 50%, 23,100 to 150. ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைடில் இருந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம 250 பாயிண்ட்ஸ் பக்கம் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் டவுன் சைடு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை டவுன் இருந்தால் மார்க்கெட் இன்னைக்கு எந்த லெவல் வரைக்கும் போகலாம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா 5 மினிட்ஸ் ரொம்ப இடையே இருக்குது, அது செக் பண்ணுற மாதிரி இருக்குது போயிட்டேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி கீ லெவல் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு மார்க் பண்ணுறேன். அப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போகும்போது மேக்ஸ் கேஸ் 22,500 22,500 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் சைடில் இருக்கும். இதையும் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து மேஜர் லெவல் நம்ம முன்னாடியே 21,800 தான் அப்படிங்கிறத 21,800. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு இடையிலே ஒரு லெவல் இருக்குது. அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 22,400 அடுத்த லெவலும் இருக்குங்க கீழே. ஓகேங்களா, ஸோ மேஜராக நீங்கள் இந்த இடத்துல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். தெரியுதா, ஒரு கன்சல்டேஷன் மோடு இந்த இடத்துல
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸாக 22,000 ஒரு குரூஷியல் லெவல் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு 22,000 ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி மூவ் ஆனால் இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் டவுன் சைடில். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் லெவல் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பவும் க்ளோஸு கிட்ட போனாலும் போயிடலாம், போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து டைரெக்டாக மேலவும் போக செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி நாளைக்கு கிடையாது, நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பொசிஷன்ஸை யாரும் ஹோல்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு லீவு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இன்றைக்கே மார்க்கெட்டில் ஏதாவது பொசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் எக்ஸ்பைரி எடுத்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.